இப்போலாம் யங் ஏஜ்லேயே வந்து ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் வர்றது அதிகமாகிடுச்சு. நேற்றைக்கு கூட என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்து இறந்து போனதாக கேள்விப்பட்டேன் நான். அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சின்ன வயசு தானே அப்படின்னுலாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போகிறது, ஜிம் போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். சாப்பாடெல்லாம் டயட்டெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிடுங்க. ரொம்ப இப்போ டிசீஸ் லைக் பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரிலாம் இருந்து அதுக்கு டேப்லெட் எடுத்திங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் எடுங்க. அப்புறம் வந்து எப்போவுமே வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்மளை ஒரு டெய்லி லிவிங்கே வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணோம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபேமிலி அதனால் ட்ரபிள் இருக்கும். என்ன வந்த பிறகு தான் நமக்கு அதை ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ வந்துருச்சேன்னு, இதில் பண்ண முடியலன்னு. இல்லை வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் வந்து வருமுன் காப்பது தான் சிறந்தது. அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஹெல்த்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.